ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் நீட் கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரவுண்ட் 2 கவுன்சிலிங் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நமக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. சரியா? சீட் மேட்ரிக்ஸ்லாம் இன்றைக்கி வந்து வெளியே வந்துடும். நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, இன்னையிலேருந்து நம்ம வந்து அதாவது சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுலேருந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுலேருந்து எல்லாமே இன்றைக்கி நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா பண்ணலாம். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ரவுண்ட் 2 நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கங்க. முக்கியமாக டீம்டு யூனிவர்சிட்டி வேணும்னு நினைக்கிற ஆட்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் 2 நீங்கள் யூஸ் பண்ணிங்க. ஏன்னா ரொம்ப இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, டீம்டு யூனிவர்சிட்டிலையும் வந்து அதிகமான டிமாண்ட் வந்து இருக்குது. சரியா? ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் நம்ம என்ன பண்ணலாம்னா, அமௌண்ட் இருக்குது, நான் வந்து பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம், டீம்டு யூனிவர்சிட்டி நான் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டீம்டு யூனிவர்சிட்டிக்குமே காம்படிஷன் வந்து அதிகமாகிடுச்சு. அதை நீங்கள் ரியலாகவே கண்கூடாக நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. அதனால் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது என்னென்ன டேட்டில் நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ என்னன்னு சொல்லி பார்த்தா ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள். சரியா? அதாவது மருத்துவ கவுன்சிலிங் கமிட்டி நீட் கவுன்சிலிங் 2ஆம் சுற்றுக்கு விண்ணப்பத்திற்கான காலக்கெடு சரியா எத்தனாம் தேதியோடு முடியுது அப்படின்னா செப்டம்பர் 10 வரை. சரியா? செப்டம்பர் 10 வரை நமக்கு இருக்குது. மேபி அதை வந்து அவங்க லாஸ்ட் ரவுண்டில் நடந்த மாதிரி சில நாட்கள் வந்து என்ன பண்ணலாம்னு சொல்லி சில விஷயத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 2வது சுற்றில் முதல் முறையாக விண்ணப்பிக்கிறவர்கள் பதிவு கட்டணத்தை செலுத்தி மீண்டும் கல்லூரிகள் மற்றும் பாடப்பிரிவுகளை தெரிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம பண்ணலாம். ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் இன்னையிலேருந்து பண்ணலாம். சரியா? அப்படி அதாவது உங்களுக்கு வந்து நான் வந்து இந்த ரவுண்ட் நான் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் சார். ஆனால் என்ன பண்ணுறேனே தெரியல, எனக்கு காலேஜ் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஐடியாவே எனக்கு இல்லை அப்படின்னு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, டீம்டு யூனிவர்சிட்டியில் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஐடியா இல்லை, எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுன்னு தெரியல, அப்படிலாம் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக தான் இருக்கிறோம். சரியா? அதே மாதிரி எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ் கவுன்சிலிங்கின் முதல் சுற்றில் பதிவு செய்து சீட் கிடைக்காத அல்லது ஒதுக்கப்பட்ட இருக்கைக்கு பதிவு செய்யாத விண்ணப்பதாரர்கள் மீண்டும் பதிவு செய்ய தேவையில்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் டைரெக்டாக என்ன பண்ணலாம், செகண்ட் ரவுண்டுக்கு போயிடலாம். சரி, நீட் கவுன்சிலிங்கோட என்னென்னு சொல்லி பார்த்துடலாம். அதாவது சாய்ஸ் ஃபில்லிங் மற்றும் சமர்ப்பித்தல் வந்து பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பர் 6ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை நமக்கு நடக்குது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் நம்ம பண்ணலாம். சரியா? அதை நீங்கள் பார்த்துக்குங்க. அதாவது இன்றைக்கி சீட் மேட்ரிக்ஸ் வந்துடும். நாளையிலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், சாய்ஸ் ஃபில்லிங், அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன், இது எல்லாமே நம்ம என்ன பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இருக்கை ஒதுக்கீடு செயலாக்கம்னு சொல்லி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் நமக்கு வந்து 11ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரைக்கும் நமக்கு கிடைக்கும். அதாவது அதுக்கப்புறம் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி எடுக்கிறோம்ல, அது வந்து செப்டம்பர் 13ஆம் தேதி. அறிக்கையிடல் மற்றும் சேர்க்கை பெறுதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது 14ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதிக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும், காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணிவிட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிடணும். இதுதான் வந்து அதுக்குரிய விஷயங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது தொழில்நுட்ப கோளாறு சரியா, நீங்கள் வந்து 2 லேக் நீங்கள் பே பண்ணும் போதோ இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னாவோ நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சரியா? அதாவது 01169227413 இல்லைனா 01169227416 இல்லைனா 01169227419 இல்லைனா 01169227423 இந்த நம்பருக்குலாம் நீங்கள் கால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க ஹெல்ப்லைன் நம்பர் தான் இது. சரியா? அவங்களே என்ன பண்ணலாம்னா ஹெல்ப் பண்ணி கொடுத்துருவாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. சரியா? உங்களுக்கு அட்மிஷன்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.